இது பெண்ணால் நடந்ததுன்றது ஒன்று. இதை தாண்டி இதில் பெருசாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் கூலிப்படையை ஏவி விட்டு அப்படிங்கிறது தான் ஒரு விஷயமா இருக்கு. கூலிப்படை சார்ந்தவர்களோ இல்லை இந்த மாதிரி ஒரு சம்பவத்தில் ஈடுபடுறவங்களோ எப்படி தலைநகரை நோக்கி உள்ளே வராங்க, எப்படி இங்கே படையெடுத்து வராங்க, இங்கே எப்படி இவ்வளோ பிளான்ஸ் கொண்டு வரப்படுது, எப்படி இதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணப்படுது அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம எல்லாருமே இம்மீடியட்டாக பார்த்து சரி பண்ண வேண்டிய ஒரு விஷயமா இருந்துட்டு இருக்கு. இவங்க சரண்டர் ஆனவங்களை வச்சு இவங்க சொன்ன ஸ்டோரியை வச்சு எடுத்துகிட்டு போயிருக்கலாம் இல்லையா? ஏன் போலீஸ் அந்த மாதிரி பண்ணலை? ஏன்னா நல்லா தெரிஞ்சுக்கணும், ஒருத்தர் சரண்டர் ஆகிறாங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட குற்ற பின்னணி பார்க்கப்படும். இந்த இடத்துல ஸ்டூடெண்ட்ஸ் யங்ஸ்டர்ஸ் இவங்களாக தான் இருக்காங்க, ஜாஸ்தி இவங்களா தான் இருக்காங்க. இல்லை அந்த ஒரு மிட் இப்போ இதிலே பார்த்தீங்கன்னா 31 வயசு ராஜவேலு, அதாவது வேப்பங்குளம் அந்த பகுதியை சார்ந்தவர். அடுத்தது மணிகண்டன் 21 வயசு அரக்கோணம் சார்ந்தவர். முகமது சுபேர் 21 வயசு திருவிலங்காடு. இந்த 3 பேருக்கும் வயசை பாருங்களேன். இதை சார்ந்தவங்கள தான் இருக்காங்க இந்த இடத்துல. தச்சநல்லூர் பேச்சு ராஜா அப்படிங்கிற பர்சன் ரோட்ல ஓட விட்டு வெட்டி கொலை பண்ணி ஓட விட்டு ஃபுல்லாக வந்து துரத்தி கொலை பண்ணியிருக்காரு. ஓகே, ஸோ இந்த அளவுக்கு கொடூரமான ஒரு பர்சன் தான். ஸோ இது வரைக்கும் நமக்கு எல்லாமே ஒரு இன்ஃபர்மேஷன் பேஸில் தான், சிலது இதில் கன்ஃபர்மேஷனாக வந்திருக்கு. அடுத்தடுத்த கட்ட இன்வெஸ்டிகேஷன் போகும்போது தான் பெண் வீட்டார் வந்து இங்கே பிடிபட போகிறாங்களா அப்படிங்கிறதுலாம் ஒன்று. இன்னொன்று, இது மொத்தத்துக்கும் கொடுத்த பணம் 10 லட்சம் ரூபாய். இப்போ திரும்ப என்ன ஆகுது, நான் ஜெயிலுக்கு போகிறேன், இந்த மூவியில் காமிக்கிற அதே விஷயம் தான் ரியாலிட்டியும் மூவியில் காமிக்கக்கூடிய ஒரு விஷயமா தானே இருக்குது. உனக்கு தேவை என் ஃபேமிலி வெளியே இருக்கணும், என் ஃபேமிலிக்கு நான் எதாவது செய்யணும், அதுக்கு நான் உள்ளே போகிறேன், அதுக்கான பணத்தை என் குடும்பத்துக்கிட்ட கொடுத்துருங்க, இல்லை என்கிட்ட கொடுங்க, நான் என் குடும்பத்துக்கிட்ட கொடுத்துட்டு நான் உள்ளே போகிறேன் அப்படிங்கிறதா. இங்கே இப்போ சொன்னோம் இல்லையா, மணிகண்டன் ஆட்டோ வாங்கி தரேன் அப்படின்னு சொன்ன மாதிரி, அந்த ஆட்டோன்றது அவரோட அடுத்த கட்ட வாழ்வாதாரம் தானே. அப்படி இருக்கும் போது மாட்டிட்டாங்க, அது எல்லாமே ஓகே. இப்போ என்ன பண்ண யோசிப்பாங்க, உள்ளே போகிறேன், ஒரு நாள் எனக்காவது வெயிலில் வெளியே வந்து நான் ஆட்டோ ஓட்டிக்கிறேன், அப்போ எனக்குன்னு ஒன்று இருக்குல்ல வெளில வந்து சம்பாதிக்கிறதுக்கு, அது வேற ரீதியாக பணம் வர்றது கூலிப்படாது எல்லாமே செகண்டரி. பட் அவங்களுக்கான ஒரு ஆதாரத்தை அங்கே கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் அதை பார்க்கப்படுது. 1 லட்ச ரூபா கொடுக்கட்டுமே உங்களுக்கு, அது வந்து இந்த தென் மாவட்டங்கள் அப்படிங்கிறது இந்த 1 லட்ச ரூபா ரொம்ப பெரிய விஷயம் தானே நமக்கு. ஃபைன் டைம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சிங். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய வழக்கறிஞர் பிரியதர்ஷினி அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதி வந்து அம்பத்தூர் தாசில்தார் ஆஃபீஸ் பக்கத்தில் வந்து தினேஷ் பாபு அப்படிங்கிற ஒரு இளைஞர் வந்து வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவம் வந்து பகலாம் வந்து நடந்திருக்கு. ஆனால் அதே சமயம் இந்த கொலையினுடைய பின்னணி என்ன அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக விசாரிக்கும் போது இது வந்து கிரிக்கெட் போட்டியில் நடந்த ஒரு மோதல் காரணமாக தான் வந்து இந்த மர்டர் நடந்திருக்கு அப்படிங்கிற ரீதியில் அந்த சரண்டரான குற்றவாளிகள் வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ கேஸே வந்து வேற ஒரு இன்வெஸ்டிகேஷனில் வந்து போயிட்டு இருக்கு. ஒரு பெண்ணால் தான் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் கூப்பிடுறாங்க. இதனுடைய முழு விவரம் என்ன? இது பெண்ணால் நடந்ததுன்றது ஒன்று. இதை தாண்டி இதில் பெருசாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் கூலிப்படையை ஏவி விட்டு அப்படிங்கிறது தான் ஒரு விஷயமா இருக்கு. கூலிப்படை ஓகே. இதில் என்னன்னா, எங்கேயும் வந்துட்டு நம்ம இந்த ரூரல் ஏரியாஸ் ப்ராப்பர் சவுத் டவுன் சவுத் இருக்க ஒரு கூலிப்படை சார்ந்தவர்களோ இல்லை இந்த மாதிரி ஒரு சம்பவத்தில் ஈடுபடுறவங்களோ எப்படி தலைநகரை நோக்கி உள்ளே வராங்க, எப்படி இங்கே படையெடுத்து வராங்க, இங்கே எப்படி இவ்வளோ பிளான்ஸ் கொண்டு வரப்படுது, எப்படி இதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணப்படுது அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம எல்லாருமே இம்மீடியட்டாக பார்த்து சரி பண்ண வேண்டிய ஒரு விஷயமா இருந்துட்டு இருக்கு இப்போ. ஏன்னா சென்னையில் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி நம்ம பார்க்குறோம். தட் டூ எஸ்பெஷலி நார்த் சென்னையில் ஓகே நிறைய நடக்கக்கூடியதை நம்மளால பார்க்க முடியுது. ப்ளஸ் அட் த சேம் டைம் பார்க்கும்போது, ஏன்னா நம்ம சொல்லுவோம் கொஞ்சம் நல்லா வளர்ந்துட்டு ஒரு சிட்டியில் வந்துட்டு பெருசாக நம்ம ரவுடிசம் பார்க்க முடியாது, இன்னும் அந்த பெல்ட்டில் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. இப்போ அந்த பெல்ட்லேருந்து வந்தவங்க தான் இங்கே வந்து, ஏன்னா இப்போ நம்ம கூலிப்படை அப்படின்னாலே லோக்கலில் இருக்கவங்கள மோஸ்ட்லி ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க, வெளிலேருந்து வரவங்கள தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இன்னொன்று எல்லாம் ரொம்ப ஸ்மார்ட்டாக நினச்சிக்கிறாங்க, நம்ம சரண்டர் ஆகிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிடுவாங்க, அதனை நோக்கி தான் இன்வெஸ்டிகேஷன் போகணும். அப்படி கிடையாது. இப்போ ஏன் அப்பனா இங்கே வந்து இந்த 3 பேர் சரண்டர் ஆனாங்க இல்லையா, ராஜவேலு, மணிகண்டன், அண்ட் முகமது சுபேர். இவங்க சரண்டர் ஆனவங்களை வச்சு இவங்க சொன்ன ஸ்டோரியை வச்சு எடுத்துகிட்டு போயிருக்கலாம் இல்லையா? ஏன் போலீஸ் அந்த மாதிரி பண்ணலை? ஏன்னா நல்லா தெரிஞ்சுக்கணும், ஒருத்தர் சரண்டர் ஆகிறாங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட குற்ற பின்னணி பார்க்கப்படும். இந்த இடத்துல குற்ற பின்னணி பார்க்கும்போது அவங்க என்ன மாதிரி செயலெல்லாம் ஈடுபட்டிருக்காங்க, அவங்க சொல்கிற அந்த செயல்லாம் இருக்கு இல்லையா, அதுவும் இப்போ அவங்க செய்த கொலைக்கும் ஒத்து போகுதான்னு ஃபர்ஸ்ட் பார்ப்பாங்க. கம்பேரிசன். இதனால இவங்களுக்கும் முன்னாடி எப்படி பழக்கம் இருந்துச்சு, இவங்களுக்கும் என்ன விரோதம் இருந்தது, அந்த விரோதம் வந்து முன்னாடியே இவங்களுக்குள்ள இருந்திருக்கா, இல்ல அது எது சம்பந்தப்பட்டது, சொன்ன மாதிரி தொழில் போட்டி சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமா இருக்கா, இல்ல முன்விரோதம் பழிவாங்கும் படலமா இருக்கா அப்படிங்கறது எல்லாமே இந்த இடத்துல பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அப்படி பார்க்கும்போது தான் போலீஸ்க்கு இதுல பொறி தட்டின விஷயம் வந்து சொன்ன மாதிரி இது கிரிக்கெட்னால நடந்த ஒரு விஷயம் கிடையாது, ஒரு பெண்ணுனால நடந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது தெரிய வந்தது. இது யார் மூலியமா தெரிய வந்தது அப்படின்னா, இந்த இறந்து போனார் இல்லையா தினேஷ் பாபு, அதாவது அவருக்கு வந்து வயசு 40, அவங்களுடைய அம்மா பச்சை அம்மால அவங்க மூலியமா தான் இது வந்து தெரிய வந்திருக்கு இந்த இடத்துல. ஏன்னா அவங்க கிட்ட போலீஸ் விசாரிக்கும் போது தான் இது அதெல்லாம் இல்லப்பா, இது வந்துட்டு ஒரு பெண்ணுனால நடந்த ஒரு விஷயம் அப்படின்னு வந்து தெரிய வந்திருக்கு. நீங்க சொன்ன மாதிரி பிப்ரவரி 28ஆம் தேதி மதியம் தாசில்தார் ஆஃபீஸ் பக்கத்துல தான் இந்த கொலை சம்பவம் அரங்கேறி இருக்கு. இன்னொன்று இவர் வந்து பேட்மிண்டன் கோச்சுன்னு இந்த இடத்துல சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் தனது தந்தையோட சேர்ந்து இந்த கட்டட வேலைகள் இருக்கு இல்லையா, வீடு கட்டி கொடுப்பது, அந்த மாதிரி வேலைகளையும் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் இவர் ஈடுபட்டு வராரு அப்படிங்கிறதும் அங்க தெரிய வந்திருக்கு. ஒண்ணு. ரெண்டாவது சொன்ன மாதிரி இந்த 3 பேர் சரண்டர் ஆயிருக்காங்க. 3 பேர் தான் இந்த கொடூரமா வெட்டி
கொலை பண்ண ஒரு விஷயமும் அங்கே வந்து நம்மளால பார்க்க முடியுது. வெட்டினதுனாலே வெட்டி இன்னைக்கு அது என்ன கொடூரமோ அது எப்படி சொல்றது, அது அவங்க செத்தாதான் மூச்சு போயிடுச்சுன்னு தெரிஞ்சாதான் நான் அங்கிருந்து போவேன். இல்லைன்னா எவ்வளவு கொலைகளை பண்றாங்க இல்லையா அவங்க. ஸோ இந்த உயிர் கண்டிப்பா போயிடும் அப்படின்னு தெரிஞ்சாதான் நான் அங்கிருந்து போவேன் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு விஷயம் இருந்தது. ஸோ இதன் பேரில் தான் நான் சொன்ன மாதிரி என்ன பண்ணாங்க, இந்த ராஜவேலு வயசு எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே இந்த கொலை சம்பவத்தில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பாலியல் ரீதியான சம்பவங்கள் எல்லா வயசை சார்ந்தவங்களும் இருக்காங்க நமக்கு போகும்போது. இதுல பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அந்த மாணவர்கள் 20, 30, 40 இந்த கேட்டகரியில் இருக்கவங்கள தான் நம்மளால பார்க்க முடியுது ஜாஸ்தி பார்க்கும்போது. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ராஜவேலு ஸ்டூடெண்ட்ஸ் யங்ஸ்டர்ஸ் இவங்களா தான் இருக்காங்க ஜாஸ்தி, இவங்களா தான் இருக்காங்க. இல்ல அந்த ஒரு மிட் இப்போ இதுல பாத்தீங்கன்னா 31 வயசு ராஜவேலு, அதாவது வேப்பங்குளம் அந்த பகுதியை சார்ந்தவர். அடுத்தது மணிகண்டன் 21 வயசு அரக்கோணம் சார்ந்தவர். முகமது சுபேர் 21 வயசு திருவிலங்காடு. இந்த 3 பேருக்கும் வயசை பாருங்களேன், இதை சார்ந்தவங்களா தான் இருக்காங்க இந்த இடத்துல. ஒண்ணு போலீஸ் எங்க இந்த பொறி தட்டுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து இந்த ராஜவேலு யாரு அப்படின்னு பார்க்கும்போது போலீஸ்க்கு பொறி தட்டி இருக்கு. இந்த ராஜவேலு வந்து அவ்வளோ ஒன்றும் 1-2 கேஸ் வாங்கினாலும் கிடையாது. ஆல்ரெடி மேலே 22 கேஸ் இருக்கு. 31 வயசுல 22 கேஸ் மேலே இருக்கு ஆல்ரெடி. அது மட்டும் இல்லாமல் இந்த பர்சன் எதுக்காக ஃபேமஸ் அப்படின்னா டேக் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி நெல்லையில் இருக்க தாலை ஊத்து அப்படிங்கிற இடத்துல நிறைய இந்த ஜாதி மோதல் நடக்கும் இல்லையா, அந்த கலவரத்தில் ஈடுபட்டு கலவரத்தை வந்து இன்னும் ஜாஸ்தி பண்றது, அந்த கலவரத்தில் யாரையாவது கொலை பண்றது, அதுக்கு வந்து ரொம்ப கை தேர்ந்தவர்னு சொல்லக்கூடிய பர்சன் தான் இந்த ராஜவேலு. ஓகே, அது மட்டும் இல்லாமல் அவர் பண்ண ஒரு பெரிய சம்பவம் இங்க என்னவா பார்க்கப்படுதுன்னா வேப்பங்குளம் திருநெல்வேலி அந்த இடத்துல வந்துட்டு மாசான மூர்த்தி இவரோட ஃப்ரெண்டை ஒருத்தவங்க கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பழிவாங்கும் படலமா 2022 ரிவெஞ்ச் எடுக்கக்கூடிய இதுவா வந்து தச்சநல்லூர் பேச்சு ராஜா அப்படிங்கிற பர்சன் ரோட்ல ஓட விட்டு வெட்டி கொலை பண்ணி ஓட விட்டு ஃபுல்லா வந்து துரத்தி கொலை பண்ணியிருக்காரு. ஓகே, ஸோ இந்த அளவுக்கு கொடூரமான ஒரு பர்சன் தான். அதாவது இந்த மாதிரி ஓட விட்டு கொலை பண்ணுறது ஜாதி ரீதியாக ஏதாவது நடக்கும்போது கலவரத்தில் உள்ள பூந்து அங்கே கொலை பண்ணுறது, இன்னும் அதை அதிகமாக்குறது, மோதல் ஏற்படுத்துறது, இந்த மாதிரி இவ்வளோ விஷயங்களை பண்ணக்கூடிய பர்சன் தான் இந்த ராஜவேலு. ஸோ போலீஸ் இப்போ யோசிக்கிறாங்க, இவன் வந்து வாலண்டியராக கிரிக்கெட் மோதல்னு சொல்கிறாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னா அந்த பர்சன் சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்னவா இருந்ததுன்னா, இல்லை இந்த மாதிரி நாங்கள் கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்தோம், அப்போ வந்துட்டு எங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு வந்து முரண்பாடாகி அதனால நான் வந்து கொலை பண்ணிட்டேன் அப்படின்னதை போலீஸால ஏற்றுக்க முடியல. நீ வந்து கூலிப்படையை சார்ந்தவன். ஓகே, தினேஷ் பாபு வந்து கொன்றுவன் மிரட்டினாரு. சோ அவர் பண்றது மாதிரி நம்ம முந்திக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அவர் என்ன கொல்றதுக்கு முன்னாடி நான் அவரை காலி பண்ணணும், என்ன பாதுகாத்துக்காக தான் அப்படி பண்ண அப்படின்னு சொல்லி இப்போ போலீஸ் என்ன பார்ப்பாங்க, இப்போ நம்ம சொன்ன கேட்டகரி இவனும் ரவுடியா, அப்போ முன் விரோதமா தொழில் போட்டியான்னு பார்ப்பாங்க. இங்க தினேஷ் பாபு மேல அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் இல்லாததுனால போலீஸ் இதை நம்ப ரெடியா இல்லை. ஓகே, அப்பதான் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க உள்ள வராங்க, தினேஷ் பாபு அவங்க அம்மா உள்ள வராங்க. அதை நான் சொன்ன மாதிரி பச்சையம்மாள் அவங்க கிட்ட போய் விசாரணை நடத்துறாங்க. என்ன ஏதுன்னு விசாரணை வளையத்தை இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்றப்போ ப்ரிலிமினரி இன்வெஸ்டிகேஷனை தாண்டி போறப்போ அவங்க ஒரு விஷயம் சொல்றாங்க, இது கிரிக்கெட் விஷயம்லாம் கிடையாது, இது ஒரு பெண் சார்ந்த விவகாரம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அது மட்டும் இல்லாமல் இந்த ராஜவேலுவும் மணிகண்டனும் ஆல்ரெடி என் பையனை ப்ரீவியஸாவே அந்த பெண் விஷயம் சம்பந்தமாக அடிச்சிருக்காங்க. அது ஒண்ணு. மூணாவது, என் பையன் அந்த சாகிறதுக்கு முன்னாடி உயிர் போறதுக்கு முன்னாடி என்கிட்ட சொன்ன ஒரு விஷயம் வந்து இவங்க தான் என்னை கொலை பண்ணாங்கன்னு என் பையன் சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்ன ரீசன் தான் அங்கே ரொம்ப ஷாக்கிங். என்ன அவங்க அம்மா சொல்றாங்கன்னா, அந்த தினேஷ் பாபுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகிட்டு அது டிவோர்ஸ் ப்ராசஸ்ல இருந்து டிவோர்ஸ் ஆயாச்சு. அந்த இடத்துல ஆகும்போது அந்த பெண் இருக்காங்க இல்லையா, அவங்களோட ஒய்ஃப், இந்த டிவோர்ஸ் ப்ராசஸ்ல போன அந்த ஒய்ஃப் இருக்கு என்ன பண்ணிட்டாங்க, அந்த பொண்ணு வீட்டில் அவங்க தான் நெல்லையை சார்ந்தவர்கள், பெண் வீட்டார் தான். ஓகே, அவங்க என்ன பண்றாங்கன்னா வேற ஒருத்தருக்கு வந்து அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஓகே, இவங்க வைஃப் தினேஷ் பாபுவோட வைஃப் எக்ஸ் வைஃப் கல்யாணம் பண்ணி கொடுத்துறாங்க, கல்யாணம் பண்ணி கொடுத்துறாங்க. அந்த பெண் வந்து போயிட்டு அங்க அந்த பெண்ணால வாழ முடியல, தினேஷ் பாபு ஞாபகமாவே அந்த பெண்ணுக்கு இருக்கு. ஸோ இவனால தானே தனது பெண்ணுடைய வாழ்க்கை போச்சு, அதனால இவனை நம்ம கொண்டுடணுன்றது ஒண்ணு. ரெண்டாவது, தினேஷ் பாபுக்கு வேற ஒரு பெண்ணுடன் லைக் விருப்பம் இருந்திருக்கு அந்த இடத்துல. ஸோ அவன் மட்டும் எப்படி லைஃப்ல நல்லா இருக்கலாம், இங்க ஒரு காதல் மலர்ந்துருச்சு, அவன் மட்டும் எப்படி லைஃப்ல நல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் பொண்ணோட வாழ்க்கையை இந்த இடத்துல போயிடுச்சு அப்படின்னு சொல்லி தான் கொலை பண்றதுக்கு பிளான் பண்ண ஒரு விஷயமா அதுக்கப்புறம் வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. ஓகே, சரி, இது கொலை பண்ண வெளியே வர ஆரம்பிச்ச ஒரு விஷயமா இருக்கு ஒண்ணு. ரெண்டாவது என்ன அப்படின்னா, சரி இது திருநெல்வேலில இருந்து எப்படிங்க சென்னை வரைக்கும் படையெடுத்துச்சு, அப்ப இங்க யாராவது சென்னையில யாராவது இருக்காங்களா? ஏன்னா இப்ப சென்னையில வந்து யார் ஸ்கெட்ச் போட்டது அப்படிங்கிற கேள்வி எல்லாம் வருது. எக்ஸாக்ட்லி, அதுக்கும் நமக்கு இந்த இடத்துல வந்து விடை கிடைச்சிருக்கு. இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ்ல போகும்போது பெருமாள் அப்படிங்கிற ஒருத்தர் நேம் வந்து இந்த இடத்துல வந்த ஒரு விஷயமா இருக்கு. யார் அவர் அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல எப்படி வந்தது அப்படின்னா, தேடப்பட்டு வரும் ஒரு அரசியல் பிரமுகர், அவர் மூலியமா தான் இப்ப பெண் வீட்டாரங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, திருநெல்வேலியில யாரோ ஒரு அரசியல் பிரமுகரை போய் சந்திச்சதாகவும் அந்த இடத்துல அவர் என்ன பண்ணிருக்காரு, இப்ப பெருமாள் ஏசுராஜா அப்படின்ற 2 பேர் உள்ள இன்வால்வ் அதுக்கப்புறம் தெரிய வருது. இந்த பெருமாள் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க அம்பத்தூர் இருக்கு இல்லையா, கொலை நடந்த இடம், அந்த அம்பத்தூர்ல வந்து பழைய வந்து இரும்பு பொருட்கள் வச்சிருக்க கடை வச்சிருக்கக்கூடிய பர்சன் அவர். ஓகே, அவரு கடையில உட்காந்துதான், அவரும் திருநெல்வேலி தான், ஆமா திருநெல்வேலி பட் சென்னையில வச்சிருக்காரு. சோ அவர் கடையில உட்காந்துதான் இந்த சதி திட்டம் தீட்டுதல் நடந்திருக்கு. இது வரலாம், ஸ்கெட்ச் போடுற
பிளேஸ் ஆஃப் லைக் இது பிளானிங் அங்கே தான் நடந்திருக்கு. ஸோ அதை வச்சு தான் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவருக்கு வந்து என்னன்னா நாங்குநேரியை சார்ந்தவர் அவருக்கு வந்து 42 வயசு அவருக்கு. ஓகே, ப்ளஸ் இதில் இன்னொன்றும் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, பூந்தமல்லியில் ஒரு கொலை வழக்கில் பட்டவராகவும் அவர் இருக்கிறாருன்னு சொல்லப்படுது இந்த பெருமாள். ஓகே, ஸோ அவர் தான் ஃபுல்லாக அவர் இடத்த கொடுத்து உட்காந்து பிளான் பண்ணுறதுக்கு ஸ்கெட்சுக்கு எல்லாமே அவர் தான் வந்து அங்கே ஹெல்ப் பண்ணாரோ அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த கொலைக்கு உடந்தையாக இருந்தார் அப்படின்னு சொல்லி ஏசுராஜ் அப்படிங்கிற பர்சனையும் வந்து இந்த இடத்துல இப்போ வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இவர் மேலே பார்த்தீங்கன்னா 43 வயசு தான், இவர் திருநெல்வேலி, இவர் மேலே 18 கேஸ் இருக்கு இந்த ஏசுராஜா மேலே. அது என்ன ஒரு லிஸ்ட் என்ன பெருசாக போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. இவர் மேலே இங்கே வந்து 18 ஒரு விஷயம் இருக்கு. ஒன்று, இப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த கொலைக்கு யார் மூல காரணம் மூலகர்த்தாவா இருந்தாங்களோ அந்த பண்ணணுன்ற ஒரு வந்துச்சு இன்டென்ஷன், அதுவே தப்பு தானே. பெண் வீட்டாரை வந்து இப்போ வந்து இங்கே சர்ச் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பிரபல பிரமுகர் பேருமே இந்த இடத்துல தனஞ்சயன் அப்படிங்கிற ஒரு பேருமே அடிபட்டு இருக்கு நமக்கு இந்த இடத்துல. ஸோ இது வரைக்கும் நமக்கு எல்லாமே ஒரு இன்ஃபர்மேஷன் பேஸில் தான் சிலது இதில் கன்ஃபர்மேஷனாக வந்திருக்கு. அடுத்தடுத்த கட்ட இன்வெஸ்டிகேஷன் போகும்போது தான் பெண் வீட்டார் வந்து இங்கே பிடிபட போகிறாங்களா அப்படிங்கிறதுலாம் ஒன்று. இன்னொன்று, இது மொத்தத்துக்கும் கொடுத்த பணம் 10 லட்சம் ரூபாய். அதில் இந்த மணிகண்டன் நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த மணிகண்டன் ஆல்ரெடி ஆட்டோ ஓட்டிட்டு இருந்ததுனால அந்த ஆசை எப்படி இது பண்ணுறாங்க பாருங்க. அந்த மணிகண்டனுக்கு வந்துட்டு நான் அவனுக்கு 3 லட்ச ரூபாய்க்கு புது ஆட்டோ வாங்கி தரேன் நீயும் உள்ள அப்படின்றதுனால தான் இந்த பெருமாள், ஏசுராஜா, அந்த அரசியல் பிரமுகர் ராஜவேலு, மணிகண்டன், முகமது சுபேர், இந்த 5 பேரும் இப்போ வந்து உள்ள கொண்டு வரப்பட்டிருக்காங்க இந்த கேஸ்ல. இப்போ தென் மாவட்டத்திலிருந்து கூலிப்படை வந்து சென்னை நோக்கி வந்திருக்காங்க. சென்னை வந்து தமிழ்நாட்டினுடைய தலைநகராகவும் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இங்கே ஹெட் குவார்ட்டர்ஸில் இது மாதிரியான ஒரு ஆக்டிவிட்டீஸை வந்து உளவுத்துறை வந்து தெரிஞ்ச ரிப்போர்ட்டை வந்து காவல்துறை ஒப்படைச்சிருக்கா, இல்லை கண்டுக்காம விட்டாங்கன்னு எடுத்துக்கலாம். இது அதுதான் எஃபெக்டிவாக உளவுத்துறையோட வேலையே என்ன, முதல்ல எங்கே வந்து என்ன மாதிரி சம்பவங்கள் நடக்க போகுது, என்ன மாதிரி விஷயங்கள், அது வந்து ஃபுல்லாக என்ன சொல்றது, உளவுத்துறை அதனை ஃபுல்லாக சர்வைலன்ஸ் பண்ணி போலீஸாரிடம் கொடுக்க வேண்டியது தான் அவங்களோட வேலையை. ஓகே, இந்த இடத்துல வந்து அவங்க நீங்கள் சொல்கிற மாதிரி நிறைய நமக்கு கொஸ்டின்ஸ் அண்ட் சஸ்பெக்ட் இருக்குது. ஒருவேளை இந்த விஷயம் தெரிஞ்சு அமைதியாக இருந்துட்டாங்களா கொடுக்காம, இல்லை ரிப்போர்ட் கொடுத்தும் எதுவும் நடவடிக்கை எடுக்கப்படலையா, இல்லை நிஜமாயும் அவங்க வேலை பார்க்கலையா எஃபெக்டிவாக, இது 3 கேள்வி நமக்கு இங்கே வருதா இல்லையா. ஏன்னா நிறைய இதில் நம்ம இப்போ சொல்லக்கூடியது நம்மளால பார்க்க முடியுது. சஸ்பெக்ட் பேஸில் இப்போ பாதிக்கப்பட்ட மக்கள் என்ன சொல்லுவாங்க, நிறைய இப்போ ரீசெண்டாக நடந்த கேஸில் நம்ம பார்த்தோம். தனுஷ் கேஸ் ஆகட்டும், இந்த பாக்ஸர் தனுஷ் கேஸ் ஆகட்டும், இல்லை ராபர்ட் கேஸ் ஆகட்டும், இதெல்லாம் பார்க்கும் போதே வந்துட்டு பாண்டிச்சேரியில் நடந்த கேஸ் ஆகட்டும், சத்யா மர்டர் பண்ணாங்க இல்லையா, அந்த கேஸ் ஆகட்டும், எல்லாருமே சொல்ல ஒரு விஷயம் என்னவா இருக்குன்னா, காவல்துறையும் உடந்தையாக இருந்தாங்க. ஆனால் ரவுடி தானே செத்தாஸ் ஆகட்டும்ன்ற மாதிரி காவல்துறையும் உடந்தையாக இருந்தாங்க, காவல்துறையும் மெத்தனம் காட்டினாங்க, அவங்களும் இது பண்ணல. இதெல்லாம் வர்றதுக்கான காரணம் என்னவா இருக்கு? இவங்க இந்த இடத்துல இவ்வளவு தூரம் ஊடுறாங்கன்னு தெரியும், இவ்வளோ இந்த இடத்துல பிளான்ஸ் பண்றாங்கன்னு எல்லாமே முன்னாடியே தெரியும். அப்படி இருந்தும் ஏன் நடவடிக்கை எடுக்கல அப்படிங்கிற ஒரு பேஸ்ல தான் இந்த ஒரு கொஸ்டின் டர்ன் வந்து இந்த இடத்துல போகக்கூடியது நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இங்க திரும்ப நம்ம கேள்விகள் கேட்க வேண்டியது உளவுத்துறை மீதும் நம்ம கேள்விகள் கேட்கிற ஒரு இடத்துல இருக்கோம், காவல்துறை மீதும் நம்ம இந்த இடத்துல இருக்கோம். ஏன்னா எந்த ஒரு அசம்பாவிதமும் நடந்ததுக்கு அப்புறம் வராம அப்பயும் போலீஸார் தான் வரணும். நடக்கிறதுக்கு முன்னாடி பாதுகாக்கிறதும் போலீஸாரோட வேலை தானே இந்த இடத்துல. அதுல இருந்து அவங்களும் உளவுத்துறையும் செய்ய தவறிடுச்சோம் அப்படிங்கிறது தான் நமக்கு திரும்ப திரும்ப இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ்லாம் நடக்கும்போது வலுக்கிற ஒரு கேள்வியா நமக்கு இருந்துட்டு இருக்கு இந்த இடத்துல. தினேஷ் பாபு கொலை வழக்கில் வந்து பெண் வீட்டார் வந்து 10 லட்சம் ரூபாயை வந்து கூலிப்படை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இந்த 10 லட்சம் ரூபாய்க்காக ஒரு உயிரவே எடுக்கிற அந்த துணிச்சல் வந்து ஏன் அந்த கூலிப்படை வந்து அந்த இதை எடுத்துக்கிறாங்க? இல்லை அவங்களுடைய வறுமையா பொருளாதார சூழலா என்ன காரணம்? நீங்கள் சொல்கிற விஷயம் உண்மை, வறுமை பொருளாதார சூழ்நிலை கண்டிப்பாக உண்மை. ஏன்னா இங்கே நானுமே முதல்ல அதை சொல்லியிருந்தேன். சொல்லும் போது பார்த்தோன்னா எனக்கு தேவை மோஸ்ட்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரவுடிசம் அப்படிலாம் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பெருசாக வந்துட்டு அவங்களுக்குன்னு ஒரு அட்டாச்மெண்ட்ஸ் எதுவுமே வச்சுக்க மாட்டாங்க. ஃபேமிலி இல்லாமல் இருப்பாங்க. ஏன்னா ஃபேமிலி வச்சு அவங்கள டார்கெட் பண்ணலான்ற ஒரு விஷயம் எமோஷனல் இருக்காது. பட் அட் த சேம் டைம் ஒரு விஷயம் இருக்கலாம். இல்லை அப்படின்னா மோஸ்ட்லி வந்து என்னன்னா, ஒரு பார்ட்டி ஏதாவது கண்டக்ட் பண்ணாங்கன்னா பொது வெளியிலே இவங்க உட்காந்து குடிக்கிறத நம்மளால ஜாஸ்தி பார்க்க முடியாது. ஏன்னா குடிச்சிட்டு அவங்க இது பண்ணிட்டு அவங்கள யாராவது அப்போ காலி பண்ணலான்ற ஒரு விஷயம். பொண்ணுங்க விஷயத்துலையும் வந்து இருந்தாங்கன்னா ரொம்ப அவங்க வீக்காக இருக்காங்க அப்படின்னா பப்ளிசைஸ் பண்ணிக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு பொண்ணை வச்சு அவங்கள காலி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயமா இருக்கலாம். ஓகே, இது ஒரு பக்கம். ஏன்னா இதெல்லாம் அவங்க ஃபாலோ பண்ற ஒரு கைண்ட் ஆஃப் ரவுடிஸ் மேனரிசமா நம்ம எடுத்துக்கலாம். ஒன்று அட் த சேம் டைம் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வெறும் 10 லட்சம் தானே, அது நமக்கு சொல்லும் போது அப்படி இருக்கும். பட் அவங்களுக்கு என்ன தேவைகள் அந்த இடத்துல இருந்ததோ அப்படித்தானே டார்கெட் பண்ணப்படுறாங்க மக்கள் எல்லாருமே. இப்போ திரும்ப என்ன ஆகுது, நான் ஜெயிலுக்கு போறேன், அந்த மூவில காமிக்கிற அதே விஷயம் தான் ரியாலிட்டியும் மூவில காமிக்கக்கூடிய ஒரு விஷயமா தானே இருக்கு. உனக்கு தேவை என் ஃபேமிலி வெளியே இருக்கணும், என் ஃபேமிலிக்கு நான் எதாவது செய்யணும், அதுக்கு நான் உள்ள போறேன், அதுக்கான பணத்தை என் குடும்பத்துக்கிட்ட கொடுத்துருங்க, இல்லை என்கிட்ட கொடுங்க, நான் என் குடும்பத்துக்கிட்ட கொடுத்துட்டு நான் உள்ள போறேன் அப்படிங்கிறதா. இங்க இப்ப சொன்னோம் இல்லையா, மணிகண்டன் ஆட்டோ வாங்கி தரேன் அப்படின்னு சொன்ன மாதிரி, அந்த ஆட்டோன்றது அவரோட அடுத்த கட்ட வாழ்வாதாரம் தானே. அப்படி இருக்கும் மாட்டிட்டாங்க, அது எல்லாமே ஓகே. இப்போ என்ன பண்ண யோசிப்பாங்க, உள்ள போறேன், ஒரு நாள் எனக்கு வெளியில வெளியே வந்து நான் ஆட்டோ ஓட்டிக்கிறேன், அப்போ எனக்குன்னு ஒன்று இருக்குல்ல வெளில வந்து சம்பாதிக்கிறதுக்கு, அது வேற ரீதியா பணம் வர்றது கூலிப்பட அது எல்லாமே செகண்டரி. பட் அவங்களுக்கான ஒரு ஆதாரத்தை அங்கே கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் அதை பார்க்கப்படுது. 1 லட்ச ரூபா கொடுக்கட்டுமே உங்களுக்கு, அது வந்து இந்த தென் மாவட்டங்கள் அப்படிங்கிறது இந்த 1 லட்ச ரூபா ரொம்ப பெரிய விஷயம் தானே நமக்கு. சிட்டி ஏன்னா கூலிப்படை மோஸ்ட்லி பார்த்தா க்ரோர்ஸ் கணக்கு அப்படிங்கிறதுலாம் அது ரொம்ப பெரிய கிரைம்ஸ்ல தான் நம்மளால பார்க்க முடியுது. இல்லைனா 10 லட்சம் 20 லட்சம் 50 லட்சம் இந்த மாதிரி ஒரு விஷயம் தான் நம்மளால ஒரு நார்மல் பர்சன்ஸ் லைஃப்ல நம்மளால பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்து
இருந்துட்டு இருக்கு. அது அவங்களுக்கு ரொம்ப பெரிய பணம், அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு அது ரொம்ப பெரிய பணமாக தான் அவங்களால பார்க்கப்படுது. அதனால தான் அவங்கள சூஸ் பண்ணப்படுறாங்க, டார்கெட் பண்ணப்பட்டு. ஸோ அப்படி நடந்த ஒரு விஷயம் தான் இது. இங்கே அமௌண்ட் 10 லட்சமோ 1 கோடியானலாம் வித்தியாசம் கிடையாது. 1 லட்ச ரூபா கொடுத்தாலும் பண்ணுறதுக்கு ஆள் இருக்குது. அது அவங்கவுங்களோட நீடை பொறுத்து தான் அகைன் அது ஃபிக்ஸ் ஆகுது. இந்த வழக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஏற்கனவே நீங்கள் குறிப்பிட்டது போல இந்த கிரிக்கெட் மோதல்னால தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது இப்போ கிராஸ் இன்வெஸ்டிகேஷனில் அது வேற மாதிரி புலனாய்வு துறை மூலம் வந்து தகவல் கிடைச்சிருக்கு. இப்போ இவ்வளவு தூரம் விறுவிறுப்பாக விசாரணை நடந்து முடிஞ்சிருக்கு. இதற்கு அடுத்த கட்டமாக இப்போ இந்த கூலிப்படையை ஏவி விட்ட பெண் வீட்டார் தரப்பும் வந்து கைது செய்யப்பட வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா. ஏன்னா இப்ப சொன்ன மாதிரி இப்ப நம்ம வந்து என்ன சொல்லுவோம் இல்லையா, அபேட் இப்ப நம்ம சொல்லுவோம் ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா வந்துட்டு அவங்க காரணமா அப்படின்ற மாதிரி யார்கிட்ட இருந்து இந்த மூலாதாரம் ஆரம்பிச்சிருக்குன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. செய்ய தூண்டினவங்களும் இப்போ அதுதானே சொல்லுவாங்க. இப்போ மர்டர் அப்படின்னா அந்த மர்டர் குற்றங்கள் செய்யறதோட செய்ய தூண்டினவங்களுக்கும் அந்த எண்ணத்தை ஃபர்ஸ்ட் விதைக்கிறாங்கல்ல கொண்டுட்டு போய். இவங்க அதுக்காக இவங்க கூலிப்படை இவங்க அதுதான். பட் இந்த ஒரு பர்டிகுலர் இந்த சொல்வாங்கல்ல இந்த ப்ராஜெக்ட் கொடுக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி அசைன்மெண்ட், இந்த அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டது, இது யார்கிட்ட இருந்து உருவாது இந்த விஷயம். ஏன்னா நம்ம திரும்ப திரும்ப பார்க்குற மாதிரி ஒரு கிரைம் வந்து 4 ஃபேக்டர்ஸையும் கான்ஸ்டியூட் பண்ணும்போது மோட்டிவ், இன்டென்ஷன், ப்ரிப்பரேஷன், ஃபைனலாக ஒரு ஆக்ட் எக்ஸிக்யூஷன் நடக்குதுன்னும் போது இங்கே அந்த பெண் வீட்டாருக்கும் மோட்டிவ், இன்டென்ஷன் எல்லாமே இருந்திருக்கு இல்லையா. அதுக்காக தான் அவங்க ஒருத்தரை போய் பார்க்குறாங்க, ஒரு அரசியலை சார்ந்தவர்களை பார்க்குறதா சொல்லப்படுது. அதன் விளைவாக தான் வந்து இந்த இடத்துல போயிட்டு கூலிப்படை அமைக்கப்படுது. இது எல்லாமே செயின் ரியாக்ஷன் தானே. அப்புறம் எப்படி அந்த இடத்துல போயிட்டு ஐயோ எனக்கு இதெல்லாம் பண்ணால் தெரியாதுங்கன்னு அப்படின்னு அவங்க எஸ்கேப்பும் ஆக முடியாது. ப்ளீ ஆஃப் இன்னசென்ஸும் கண்டிப்பாக அவங்களால எடுக்க முடியாது. ஏன்னா இந்த இடத்துல மர்டர் இருக்குது, கிரிமினல் கான்ஸ்பைரசி இருக்குது இந்த இடத்துல. ஸோ எல்லாமே இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான செக்ஷன்ஸ் தான். மினிமம் 10 to 20 to மேக்ஸிமம் லைஃப் இம்ப்ரெசன்மெண்ட் வரைக்கும் நம்ம போகலாம். ப்ரூட்டல் மர்டர்னா டெத் பெனால்ட்டி நம்ம இன்னும் பெருசாக நம்ம எதுலையுமே கொடுக்கறதுக்கு வரல. ஸோ அப்படி இருக்கும் போது நமக்கு லைஃப் இம்ப்ரெசன்மெண்ட்ன்றது அதிகபட்ச உச்சபட்ச தண்டனையாகவும் இந்த இடத்துல இருக்க போகுது. கூலிப்படையை ஒழிக்க தமிழ்நாடு காவல்துறை வந்து என்ன மாதிரி நடவடிக்கைகளை வந்து இனி மேற்கொள்ள போகுதுன்னு நினைக்கிறீங்க? மேற்கொள்ளணும் அப்படின்னா இன்னும் அதான் சொல்கிறேன், சர்வேலன்ஸை ஸ்ட்ராங் பண்ணணும். அதுதான் விஷயம். இப்போ நம்ம சொன்ன மாதிரி ஐஎஸ் ஒரு பக்கம், உளவுத்துறை ஒரு பக்கம் கொடுக்குற விஷயம் அவங்களும் ஸ்ட்ராங் பண்ணணும். அவங்க கொடுக்குற ரிப்போர்ட்டின் மீது இவங்க ஆக்ஷன் எடுக்கிறதையும் ஒரு பக்கம் ஸ்ட்ராங் பண்ணணும். பல கேஸ் இருக்கிற ஒரு ஆளை வந்து நம்ம ரவுடின்னு நம்ம குறிப்பிடுறோம். 15க்கு மேல போயிடுச்சுனால அவங்க A+ கேட்டகரியில முதன்மை ரவுடியா வந்துடுறாங்க. சோ இது மாதிரியான கூலிப்படைகள் வந்து இது மாதிரி காசை வாங்கிட்டு இங்கேயா ஒரு இடத்துல செஞ்சுட்டு ஓடிடுறாங்கல்ல. சோ இவங்களை கட்டுப்படுத்துறதுக்கு எப்படி? இவங்களை தான் சொல்றேன், ஃபர்தர் மூவ்ல இருந்து இவங்களை கண்டிப்பா கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்துல எப்பவுமே இப்போ சொல்றோம் இல்லையா, நீ வந்து இப்போ கண்டிஷனல் பெயில் கொடுக்குறோம், நீ வந்து இத்தனை நாள் சைன் போடு, 1 மாசம் சைன் போடு, 2 மாசம் சைன் போடு, அப்புறம் ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிற கான்செப்ட்லாம் போறோம் இல்லையா. அப்பயுமே காவல் அதிகாரிகள் வந்து இந்த மாதிரி ஹாபிச்சுவல் அஃபெண்டர் மீது ஒரு கண் வைத்து கொண்டே இருக்கணும்ன்றது தான் இங்க விஷயம். இப்போ என்ன உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் ஜூரிஸ்டிக்ஷன் எடுத்துக்கோங்க, அங்கே மிஞ்சி போனால் அதிகபட்சம் ஒரு 10 ரவுடி இருப்பாங்களா, அவங்க மேலே பெருசாக வந்து ரெகுலர் சர்வேலன்ஸ் வைக்கிறது ஒரு விஷயமா இருக்காது இல்லையா நமக்கு. ஏன்னா நமக்கு கேட்டகரிஸ் ஆஃப் போலீஸும் அந்த இடத்துல இருக்காங்க. ஒருத்தரே எல்லா வேலையும் பார்க்க போறாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக அந்த இடத்துல கிடையாது. ஸோ கேட்டகரிஸ் ஆஃப் பர்சன்ஸ் அந்த இடத்துல இருக்கிறப்போ அவங்க மீது எப்பவுமே ஒரு கண் இருந்துட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தாலே அடுத்த கட்ட நடவடிக்கை வந்து கண்காணிக்கப்படும் தானே அந்த இடத்துல. ஏன்னா இவங்க என்ன பண்றாங்க போறாங்க வராங்கிறத கண்காணிச்சாலே இவங்க எதுக்காக இந்த மூவ் எடுத்து வைக்கிறாங்கன்னு தெரியும் போதே அந்த விஷயத்தை நம்ம அதோட ஸ்டாப் பண்ணிடலாம்ல கண்டிப்பா. ஸோ அந்த விஷயத்தை கண்டிப்பா எஃபெக்டிவா பண்ணும்போது தான் அட்லீஸ்ட் இதுல ஒரு மாற்றத்தையாவது நம்மளால எதிர்பார்க்க முடியும். இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்கள் நன்றி.